ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தினாஸ் மல்டி பர்கர். இன்னைக்கு சண்டே அப்படின்றதுனால மார்க்கெட் லீவு. ஸோ அதனால நம்ம கன்சிடர் பண்ற ரேஞ்சில் இருக்க ஸ்டாக்கை இன்டெப்தா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சண்டே சண்டே. ஸோ அதனால போன டைம் நம்ம ஐடிசியை பத்தி பார்த்தோம். இந்த டைம் நம்ம டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸை பத்தி ஃபுல்லாவே பார்த்தரலாம். இந்த கம்பெனி ஹைதராபாத்ல 1984 ஆக்டிவ் பார்மாசிட்டிக்கல் இன்கிரீடியன்ட் அப்படின்ற பேர்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த கம்பெனியை டாக்டர் கலாம் அஞ்சி ரெட்டி ஸ்டார்ட் பண்ணாரு. யார் இந்த கலாம் அஞ்சி ரெட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இவர் 1950லயே கெமிக்கல் இன்ஜினியரிங்ல பிஹெச்டி முடிச்சிருக்காரு. இது இல்லாம இவங்களோட ஃபேமிலியே சித்தா அண்ட் ஆயுர்வேதிக் மெடிசன் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால இதுல நல்ல ஈடுபாடு இருக்கு அப்படின்றதுனால இவர் ட்ரக் மேனுஃபேக்சர் பண்றதுல ஸ்டார்ட் பண்ணாரு. இந்த கம்பெனி எல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு 6 இயர் இந்தியன் ட்ரக் அண்ட் பார்மாசிட்டிக்கல் லிமிடெட்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த கம்பெனில கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ் வச்சு இவர் 1976ல யூனிலியார்ட்ஸ் அப்படின்ற ஒரு பிரைவேட் கம்பெனியை இவர் ஸ்டார்ட் பண்ணாரு. இதுல பேசிக் மெடிசன் அண்ட் ஜெனரல் மெடிசனை மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட்ல சேல்ஸ் பண்றதுக்கு இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த கம்பெனில கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு 1980ல ஸ்டாண்டர்ட் ஆர்கானிக்ஸ் அப்படின்ற கம்பெனியை இவர் ஸ்டார்ட் பண்ணாரு. இதுலயும் பேசிக் மெடிசன் அண்ட் ஜெனரல் மெடிசன் தான் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. இதுல மெயினா இண்டோமெத்தாசின் அண்ட் குளோரிஃபைன் அப்படின்ற ட்ரக்கை மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட்ல சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்ததான் 1984ல தான் ஆக்டிவ் பார்மாசிட்டிக்கல் அப்படின்ற கம்பெனியை இவர் ஸ்டார்ட் பண்ணாரு. இதான் 1992ல டாக்டர் ரெட்டி அப்படின்ற பேர்ல மாத்தினாங்க. இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வச்சிருந்த யூனிலியார்ட்ஸ் கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த ஸ்டாண்டர்ட் ஆர்கானிக்ஸ் இப்போ ஒரு சப்சிடரி கம்பெனியா டாக்டர் ரெட்டிஸ்ல இன்னும் ரன் ஆயிட்டு இருக்கு. இவங்க 1986ல மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து 1997ல ஓமைஸ் அப்படின்ற அல்சருக்கு ஒரு ட்ரக்கை லான்ச் பண்ணாங்க. இதுதான் உங்களோட டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சிச்சு. இதுலதான் இவங்க பெரிய குரோத்தை இந்த கம்பெனி ரீச் பண்ணாங்க. 1990க்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ட்ரக்கோட பேட்டர்ன் எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அவங்க அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சு அதை மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால அந்த பேட்டன்ட் எக்ஸ்பைரி ஆனதுக்கு அப்புறம் இவங்க அவங்க அந்த ட்ரக்கை மார்க்கெட்ல சேல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது ட்ரக்குக்கு அதிகமா சேல்ஸ் ஆகுது அண்ட் அதிகமா டிமாண்ட் இருக்கும். அந்த ட்ரக்கை தான் இவங்க இந்த மாதிரி ஃபார்முலாவை கண்டுபிடிச்சு அதை மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதன் மூலமா அவங்க செம குரோத் உங்களுக்கு வந்தது. அடுத்தது 1992ல இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்காக ரஷ்யால 1992ல தான் முத ஒரு சப்சிடரி கம்பெனி ஆரம்பிச்சு அங்க அவங்களோட எக்ஸ்போர்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்பயுமே 80 நாட்டுக்கு மேல இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களோட ட்ரக்கை. இதனால அவங்களுக்கு டாலர்ல நல்ல இன்கம் வருது. டாலர்ல இன்கம் வந்துச்சு அப்படின்னாலே நமக்கு இன்னொரு அட்வான்டேஜ் தான். ஏன்னா இங்க ரூபி கரெக்ட் ஆச்சு அப்படின்னாலும் ரூபி ஃபால் ஆச்சு அப்படின்னாலும் நமக்கு இன்னும் ப்ராஃபிட் அதிகமா வரும். ஸோ அதனால இதுலயும் ஒரு நல்ல உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ அதனால இந்த ஸ்டாக் நம்ம கன்சிடர் பண்ணலாம். அடுத்த 2001ல நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இவங்க லிஸ்ட் பண்ணாங்க. அடுத்த 2007ல ஒரு ஆன்டிபயோட்டிக் ட்ரக்கை ஃபர்ஸ்ட் டைமா அவங்க மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுலயும் இவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்துச்சு. இன்னுமே ஆன்டிபயோட்டிக் அதிகமா இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட்ல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா 2020ல கொரோனா வைரஸ் பரவுச்சு. அந்த டயத்துல இவங்க COVID-19 அப்படின்ற ட்ரக்கை மேனுஃபேக்சர் பண்ணாங்க. அதை சக்சஸ்ஃபுல் ஆச்சு. அதை பல நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. பல மில்லியன் டோஸ் இவங்க சேல் பண்ணாங்க. இதனால இவங்களுக்கு அதிகமா கஸ்டமரும் கிடைச்சாங்க. அது இல்லாம இன்னும் அடிஷ்னலா கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு சான்சஸும் இவங்களுக்கு கிடைச்சிச்சு. அடுத்ததா இந்த வருஷம் மட்டும் யூஎஸ்எஃப்டி 5 ட்ரக்குக்கு இவங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இதுல மெயினா நோவா நார்டிஸ்க் அப்படின்ற கம்பெனியோட செமிக்ளூடட் ட்ரக்கோட பேட்டன்ட் இந்த மார்ச்சோட எக்ஸ்பைரி ஆகுது. அந்த ட்ரக்குக்கும் உங்களுக்கு பெர்மிஷன் கிடைச்சிருக்கு. அவங்க நோவா நார்டிஸ்க் இந்த ட்ரக்கை 25,000 27,000 ரூபாய் வரையும் சேல் பண்ணாங்க. இவங்க அதை 15,000ல சேல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு பெர்மிஷன் கிடைச்சிருக்கு. இதுக்கு மார்ச்ல தான் பேட்டன்ட் எக்ஸ்பைரி ஆகுது. மார்ச்சுக்கு மேலதான் இந்தியால இவங்க லான்ச் பண்ண போறாங்க.
ஆனா வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு வந்து டெல்லி ஹைகோர்ட் வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்கு. ஸோ அதனால எக்ஸ்போர்ட் இப்பவே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸ்போர்ட் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இதனால வந்துட்டு நோவோ நார்டிஸ்கே அவங்களோட ட்ரக்கோட பிரைஸை வந்துட்டு 17,000 ரூபாய் வரையும் குறைச்சிருக்காங்க. இதனால இவங்க வந்து 11,000 ரூபாய்க்கு சேல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க இப்படிதான் வந்துட்டு மார்க்கெட்டை எப்படி டாமினேட் பண்ணி மார்க்கெட்டை கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறாங்க. இது மூலமா வந்துட்டு இவங்க இன்னும் நல்லா growth ஆகுறாங்க. இவங்க அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ற கண்ட்ரி எது அப்படின்னு பார்த்தோம்னா யூஎஸ்கே எக்ஸ்போர்ட் பண்றாங்க. சைனா, ஜப்பான், ஐரோப்பா அண்ட் லாட்டின் அமெரிக்காவுக்கு வந்து அதிகமா எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இது ஃபுல்லாவே வந்துட்டு டாலர்ல ஏர்னிங் வரும். இந்த கம்பெனில வந்துட்டு 12க்கு மேல வந்துட்டு சப்சிடரி கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தோம்னா 1,04,784 கோடி வந்துட்டு மார்க்கெட் கெப்பாசிட்டியில இருக்கு. அது இல்லாம வந்துட்டு இதோட PE வந்து 18ல இருக்கு. 18ல இருக்கு அப்படின்னாலே நம்ம தாராளமா கன்சிடர் பண்ணலாம். அது இல்லாம இந்த ஸ்டாக் வந்துட்டு இப்பவுமே ரொம்ப அண்டர் வேல்யூடா தான் இருக்கு. இந்த ஸ்டாக் வந்துட்டு 1,286 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுவுமே வந்துட்டு ரொம்ப அண்டர் வேல்யூட் பிரைஸ் தான். இந்த ஸ்டாக் வந்துட்டு நம்ம தாராளமா கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கை இந்த ரேட்ல நம்ம கன்சிடர் பண்ணோம்னா மினிமம் 5ல இருந்து 10 வருஷம் நம்ம ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணோம்னா கண்டிப்பா இதுல வந்து ஒரு 3ல இருந்து 10 மடங்கு வரையும் வந்துட்டு ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த கம்பெனியை வந்துட்டு நம்ம தாராளமா கன்சிடர் பண்ணலாம். இந்த கம்பெனிலேயே வந்துட்டு கொஞ்சம் கடன் இருக்கு. பட் ஆனா இதையும் உங்களால வந்துட்டு குயிக்கா செட்டில் பண்ண முடியும். பட் ஆனா வந்து இவங்க அதை கண்டினியூ பண்றாங்க. கண்டினியூ பண்ணிட்டு எப்போ அடைக்க முடியுமோ அப்போதைக்கு கண்டிப்பா அடைச்சிருவாங்க. ஸோ அதனால வந்துட்டு நம்ம இந்த கம்பெனியை பொறுத்தவரையில டெப்த்தை பத்தி கவலைப்பட வேணாம். இந்த கம்பெனியை வந்துட்டு நல்லாவே பண்ணும். டெப்டை வந்துட்டு சீக்கிரமா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தாராளமா இந்த கம்பெனியை வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணலாம். இந்த வீடியோல அவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன். அடுத்தடுத்த வாரத்துல அடுத்தடுத்த கம்பெனி பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.